வணக்கம் நண்பர்களே. T20 உலகக்கோப்பை முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஐபிஎல் சீசன் தான் தொடங்க போகுது. ஐபிஎல் சீசன் எப்போ தொடங்க போகுது அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ வெளியாயிருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி தான் ஐபிஎல் சீசன் தொடங்க போகிறதா பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. அப்படியா? அப்போனா மொதல் மேட்ச் எங்கே நடக்குது, மொதல் மேட்ச்சில் யார் யார் மோத போகிறா, ஃபைனல் எங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னு உங்களுக்கு ஆர்வம் வரும். ஆனால் இப்போ அந்த பற்றின தகவல் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து மார்ச் 28ஆம் தேதி தொடங்க போகுதுன்ற அப்டேட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஷெட்யூல் வந்து இன்னும் பிசிசிஐ வந்து வெளியிடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வந்து விரைவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சட்டமன்ற தேர்தல் தேதிகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க. அநேகமாக 15, 16, 17 இந்த டேட்டுகளில் வந்து தேர்தல் தேதிகளை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரோட முதல் கட்ட அட்டவணை மட்டும்தான் வந்து பிசிசிஐ வெளியிடறதா இருக்காங்களாம். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் தேதிகளை எல்லாம் டேலி பண்ணி அதை வச்சு 2ஆம் கட்ட அட்டவணை வந்து பின்னாடி வந்து வெளியிடறதா இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ மார்ச் 28ல் ஐபிஎல் தொடங்க போகிறது உறுதி. முதல் ஐபிஎல் போட்டி எங்கே நடக்க போகுது, எந்தெந்த அணிகள் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.